வச்சு இப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வச்சு உதவி பண்ணிருக்காங்க. அட கடையில என்ன ஒரு பெரிய வருமானம் வந்துட போகுது, மாசம் ஒரு 10,000 வரதே கஷ்டமாப்ல. மாமா அதுக்காக வேலைக்கு போனா மட்டும் ₹1,00,000 சம்பளம் வந்துட போகுது. அட என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் லட்சத்துல தான் மாப்பிள்ள சம்பளம் வரப்போகுது. அசோக் லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி மாப்பிள்ள அது. அதுல ஒரு சீஃப் டிசைனர் நம்ம அபி. ஆமா, அப்ப பெரிய வேலை தான். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அபிக்கு வேலை கிடைச்சாச்சு, நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். ஆமா. என்னது ஸ்வீட்டா? என்ன ஐயோ, என்ன ஸ்வீட் கேக்குறீங்க? நான் 5 பக்கெட் பிரியாணி வாங்கி அனுப்புறேன். பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க, மீந்த பக்கெட்டை பாத்ரூமுக்கு வச்சிங்க. அண்ணே, அந்த ஆள் உனக்கு கொடுத்தது லட்டு கிடையாதுண்ணே. உன் ஆசை, கனவு, லட்சியம், சந்தோஷம். Hi Abhi, good morning. Take your seat. Abhi, it's your first day, right? All the best. Thank you, sir. Yeah. Ms. Abhi, we are going to discuss about our first month target, strategic plan, and what we can expect from you as a company. நம்ம 4 பேரும் சேர்ந்து உழைச்சோம்னா அவரோட காசை திரும்ப சீக்கிரம் கொடுத்துடலாம். என்ன அபி யோசிக்கிற? நீ கிளம்பு. அக்கா போக்கா. அபி, நம்ம அசோக் சாருக்கு துரோகம்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வேணா இதே மாதிரி காலையில 10 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் இங்க வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம். நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறத எங்களால பார்க்க முடியல அபி. போ அபி, நம்ம கடை பொருள் எல்லாம் கைக்கு வந்தா நம்ம கடையே கைக்கு வந்த மாதிரி. சரிக்கா, நான் போன உடனே வந்துடுறேன், யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி அபி, நீ போயிட்டு போன கூட போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு அபி. நம்மள ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி ஜெயிச்ச பிறகு நான் பழைய கம்பீரத்தோடு நடந்து வந்து அம்மாவோட போட்டோக்கு மாலை போட்டு நான் சாமி கும்பிடுவேன். அது வரைக்கும் அம்மா போட்டோ உள்ளவே இருக்கட்டும். இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? கிளம்பு முதல்ல. சும்மா ஒரு தடவை சொன்னா தெரியாதா? யோ, நீ ஆபீஸ்ல தான் அதிகாரம் தங்க வச்சுக்க, இந்த கடையில சும்மா என்கிட்ட கத்த கூடாது, சரியா? கிளம்ப மாமா, சண்டை போடாதீங்க சார். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. என் அம்மா போட்டோ இங்கே இருக்கட்டும். இந்த கடையில இருக்கிற ஒவ்வொரு தூசிக்கும் உணர்வு இருக்குன்னு நம்புறவனா, அதனால அதையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என் புள்ள இல்ல, உண்மைதான் சொல்லுவான். நானே எதுறேன். அரவா இந்தி அரவிந்து. அப்புறம் டெய்லி போக்குவரத்து ஆனந்தி ஆட்டோவுக்கு போகிறதுக்கு 150,
வரத்துக்கு 150. கை செலவுக்கு ஒரு 200. ஆ அது ஒரு 200. அப்போ 300 + 200 ஒரு 780. அப்பா எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? அது எவ்வளோடா? ஒரு 20,000 ரூபாய்ப்பா. 20,000. அப்பா எனக்கு கூட ஸ்கூட்டி வேணும்பா. ஆனா செகண்ட் ஹேண்ட்ல வேணாம்ப்பா. மாசம் மாசம் டியூ கட்டுற மாதிரி இஎம்ஐலே வாங்கிக்கலாம்ப்பா. புது ஸ்கூட்டியா? இனிஷியல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஸ்கூட்டி. அப்பா எனக்கு ஒரு புது பைக்காவே வாங்கிடலாமேப்பா. அப்பதான்ப்பா பிக்கப் நல்லா இருக்கும். என்னடா ஏத்திட்டே போற? ஆமா. ஓ நீங்க 3 பேரும் சொன்னது கரெக்ட் தான். என்னை விட அசோக் சார் 100 மடங்கு நல்லவர் தான். ஆத்தி அவர் நம்மள மதிக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை. ஆனா இதுவா நமக்கு வேணும்? ஏங்கா வேற என்ன வேணும்? சுதந்திரம். நம்ம கடையில நம்ம நினைச்சா சொல்லாம கூட கிளம்பலாம், லீவ் கூட போடலாம். இங்கேயும் அப்படிதானே அபி இருக்கு? இல்ல எங்கேயும் நினைச்ச நேரத்துல லீவ் தராங்கல்ல, அதான் சொன்னேன். ஆனா கேட்கணும், முதலாளிய பார்த்து கேட்கணும். அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் காரணம் சொல்லி முதலாளிய பார்க்கணும். இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, சொகுசா இருக்கு. ஆனா ஒரே நாள்ல இதெல்லாம் டக்குன்னு கிடைக்குது. தப்பு அபி. ஆ? இந்த சுதந்திரம்லாம் நமக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் கிடைச்சது, சும்மா இல்ல. சரி கணேசா, அதுக்காக அந்த சொகுசு தான் நிரந்தரம்னு நினைக்க கூடாது. நம்ம பார்த்து பார்த்து உழைச்சு 10 வருஷமா கனவு கண்டு நாம காப்பாத்தி வச்ச கடை தான் நமக்கு நிரந்தரம். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இதெல்லாம் புரியுது அபி. இந்த சொகுசு வரும் போகும், ஆனா எங்களுக்கு எங்க அபி தான் நிரந்தரம். நீ இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள மலை அளவுக்கு சந்தோஷம் இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா எந்த மாதிரி வார்த்தையில எடுத்து சொல்றதுன்னு தான் எனக்கே தெரியல. இதே ஒரு ஃப்ரெண்டா, என்ன மாதிரி ஒரு பையனா இருந்தா டக்குன்னு நான் அப்படியே ஹக் பண்ணிருப்பேன். சார், மூச்சு முற்ற அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. என் மனசுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் அப்படியே மொத்தமா காட்டியிருப்பேன். பட் அபி ஒரு பொண்ணு, அதான் டீசெண்டா டிஸ்டன்ஸ்ல நின்று வெறும் வார்த்தையில பேசிட்டு இருக்கேன். I got a gift for you. Just a minute. இந்தாங்க. சார், என்ன சார் இது? அபி, இன்னைக்கு உங்க டிசைனை பார்த்து என்னோட ஃப்ரெண்டு நம்ம கம்பெனியோட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதோட நெட் வொர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 50 crores அபி. இந்த பிசினஸ் காரணமே நீங்க தான். அதான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். புடிங்க. சார், நான் செய்யற வேலைக்கு தான் நீங்க சம்பளம் தரீங்களே, கிஃப்ட் எல்லாம் எதுக்கு சார்? நோ அபி, அது வேற இது வேற. இது என் சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டுறதுக்கு, என் வெற்றியில உங்களுக்கு பங்கு இருக்குன்னு ஷேர் பண்றதுக்காக. புடிங்க அபி. சார், புடிங்க அபி. பிரிச்சு பாருங்க அபி.